கைஸ் நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரொமோட்டர்ஸ்னால் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கம்பெனியை உருவாக்குறாங்க. அவர் தான் இனிஷியல் அந்த கம்பெனியை வந்து இனிஷியல் பண்ணியிருப்பாங்க. பேஸ் ஆஃப் த கம்பெனின்னு சொல்கிறாங்க ப்ரொமோட்டர். ஒரு கம்பெனியை தோற்றுவிப்பவர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவர் தான் வந்து ஒரு கம்பெனி உருவாக்குறதுக்கான ஐடியா மேக் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கம்பெனியில் அசெட் போட்டு கேபிட்டலாக வந்து அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு நெசசரி டாக்குமெண்ட்டை வந்து மேக் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணுறது எல்லா டியூட்டியுமே வந்து ப்ரொமோட்டர்ஸ் தான் இருக்குது. ப்ரொமோட்டர்ஸை பற்றி கம்பெனி ஆக்ட் 2013 செக்ஷன் 2 கிளாஸ் 69 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. யார் ப்ரொமோட்டர்ஸ்னு. ஒரு ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்றவங்க தான் அவங்களுக்கு எல்லா டியூட்டியுமே இருக்குது. ஒரு கம்பெனியை வந்து மேக் பண்ணுறதுக்கான எல்லா டியூட்டியும் அவருக்கு இருக்குது அப்படின்றாங்க. ஒரு ஆனுவல் ரிட்டர்ன் கொண்டு வரதுக்கான ஒரு டியூட்டியும் அவருக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அவர் தான் வந்து டேரெக்டாக இன்டெரக்டாக கம்பெனியை வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுவார். தென் அவர் தான் போர்ட் ஆஃப் டைரக்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஒரு டிசிஷனும் அவர் எடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் ப்ரொமோட்டர்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டியூட்டி என்னன்னு பார்த்தோன்னா, ப்ரொமோட்டர்ஸ் தான் வந்து ஒரு பேசிக் ஐடியா கொடுத்து ஒரு கம்பெனியை வந்து உருவாக்குவாங்க. அந்த எக்கனாமிக்கலாகவும் ஃபினான்ஷியலாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் வந்து ஒரு கம்பெனியில் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் ரிசோர்ஸ் எல்லாமே வந்து இவர் தான் வந்து அசம்பிள் பண்ணுவாங்க. ஆர்ஓசி அதாவது ஒரு கம்பெனியை நேம் செலக்ட் பண்ணி ஒரு ஆர்ஓசி ரிஜிஸ்டர் பண்ணுற வரையும் எல்லாமே வந்து ப்ரொமோட்டர் தான் பண்ணணும். எம்ஓஏ அண்ட் ஏஓஏவை இவர் தான் வந்து மேக் பண்ணுவாங்க. அப்புறம் இவர் தான் ஃபஸ்ட்டு டைரக்ட் அண்ட் ஆடிட்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுற ரைட்ஸும் வந்து ப்ரொமோட்டருக்கு தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஒரு நெசசரி டாக்குமெண்ட்டை ஃபில் பண்ணி மேக் பண்ணி இந்த ரிஜிஸ்டர் ஆஃப் த கம்பெனியில் வந்து பண்ணுவாருன்றாங்க. ப்ரிலிமினரி டாக்குமெண்ட்டை இவர் தான் வந்து என்டர் பண்ணுறாங்க. தென் கேபிட்டல் ஆஃப் த இனிஷியல் ரைசிங்கும் இவர் தான் பண்ணுறாரு. ஒரு ப்ரொமோட்டருக்கு நிறைய டியூட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ப்ரொமோட்டரோட லீகல் பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் ஒரு ட்ரஸ்டியும் இல்லை, ஏஜென்ட்டும் இல்லை. அப்புறம் இவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா, இவர் ஒரு குட் ஃபெய்த்தில் ஒரு கம்பெனியை உருவாக்குவாது. இவர் மேலே வந்து எல்லாம் நம்பிக்கை வைப்பாங்க. அதுதான் வந்து ஃபெடரலி பொசிஷன் சொல்கிறாங்க. இவர் தான் வந்து ஒரு குட் ஃபெய்த்தில் ஒரு கம்பெனியை உருவாக்கி அதுக்கு ஒரு டைரக்டர் ஆஃப் இல்லை ஆடிட்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து அந்த கம்பெனியை ஒப்படைப்பார். அதுதான் வந்து இவர் வந்து அதுலேருந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே வந்து எடுத்துக்க மாட்டார் ப்ரொமோட்டர் அப்படின்றவங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொமோட்டர் டியூட்டிஸ் அண்ட் லைபிலிட்டி வந்து என்ன அப்படின்னா, ஒரு ப்ரொமோட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவரோட ஆல் மெட்டீரியல் ஃபேக்ட் அண்ட் ப்ராஃபிட்டையும் வந்து மேக் பண்ணி தான் கொடுக்கணும். அவருக்கு சீக்ரெட் ப்ராஃபிட்னு எதுவும் வச்சக்கூடாது. அண்ட் எப்படி சொல்லணும்னா, ஒரு சீக்ரெட் ப்ராஃபிட்னா கமிஷன் இந்த மாதிரி எதுவுமே வாங்கக்கூடாது. அவர் வந்து சம்பாதிக்கிறது ஒரு ஷேர்ஸை வந்து வாங்குறாருன்னா அது எல்லாமே ஃபுல்லாக தான் கொடுக்கணும். அதில் வந்து அவர் எந்த ஒரு ப்ராஃபிட் எடுத்துக்கூடாது. இந்த ஒரு டியூட்டி அண்ட் லைபிலிட்டி அவருக்கு இருக்குது. தென் ஏதாவது ஃபால்ஸாக ஏதாச்சும் நடந்துருச்சு அப்படின்னா, அது ப்ராஸ்பெக்டாக ஏதாச்சும் ஃபால்ஸாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ப்ரொமோட்டர் தான் லைபிலிட்டி மாதிரி சொல்கிறாங்க. அதுமாதிரி ப்ரிலிமினரி கான்ட்ராக்ட் இன்கார்பரேட் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே வந்து அதுக்கு வந்து இவர் தான் வந்து லைபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரிலிமினரி கான்ட்ராக்ட் இன்கார்பரேட் இது ஃப்ராடோ இல்லை சீக்ரெட் ப்ராஃபிட் இது மாதிரி ஏதாவது விஷயம் நடந்துச்சுனாலும் இவர் தான் லைபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் ஷேர் ஹோல்டர்ஸ்க்குமே வந்து டுகெதராக இவர் தான் மேக் பண்ணி எல்லாம் யோசிக்கிற வேண்டிய கடமை வந்து இவருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவருக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கம்பெனி ஃபார்மேஷன் பண்ணி ப்ராசஸ் பண்ணுற ரைட்ஸ் இவருக்கு இருக்குது. இவர் கேஷாவோ ஷேர்ஸ் கமிஷன்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் வாங்க மாட்டார். ஆனால் அந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து கம்பெனி கொடுக்க வேண்டிய ஒரு ரெம்யூனேஷன் அவருக்கு இருக்குன்றாங்க. ஒரு லீகல் எக்ஸ்பென்சஸ் வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கான ரைட்ஸும் இவருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து 4 டைப்ஸ் இருக்காங்க. ப்ரொஃபஷனல், அக்கேஷனல், ஃபினான்ஷியல் அண்ட் என்டர்பிரைனர்ஸ் அப்படின்றாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஒன்றில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இருப்பார். ஒரு கம்பெனியை ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஓவரால் இன்வெஸ்டராக இருக்கட்டும், எல்லாமே விஷயத்தில் வந்து ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அக்கேஷனல்ன்றது வந்து அக்கேஷனலி ப்ரொமோட் பண்ணுற விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபினான்ஷியல்னா சின்ன சின்ன இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குல்ல, ஐசிஐசிஐ இந்த மாதிரி பேங்க் மாதிரி ஒரு சின்ன சின்ன இன்ஸ்டியூஷனில் வந்து ப்ரொமோட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும். என்டர்பிரைனர்ஸ்னால் இந்த மேனேஜ் பண்ணி ஒரு கம்பெனியை வந்து கொண்டு போகிறது, ஒரு என்டர்பிரைட் கம்பெனி இந்த மாதிரி விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இதில் என்னென்ன கேஸ்லாம் இருக்குன்னா, டேக்ராஸ் இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ப்ரொமோட்டர்னா யாரும் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன டியூட்டி இருக்குது, லைபிள் இருக்குது, அவங்க என்ன பண்ணணும் அதெல்லாம் வந்து இந்த கேஸ்லாம் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இயர் லார்ஜர் இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு ப்ரமோட்டர் வந்து அவரோட ஓனாக எந்த ஒரு ப்ராஃபிட்டையும் வந்து அவர் எடுத்துக்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, இந்த கேஸில் என்ன ப்ரொமோட்டர் வந்து ஒரு ஐலாண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பார். பட் லேட்டராக வந்து அதை வந்து ஒரு கம்பெனிக்கு சோல்வ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து சோல்வ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த இடத்துல வந்து அவர் அந்த கான்ட்ராக்டை மீறி பண்ணியிருப்பார். அவரோட ப்ராஃபிட் எடுத்துருக்கனால இவர் இந்த இடத்துல லைபிள்னு சொல்லியிருப்பாங்க. தென் அந்த கான்ட்ராக்ட் வந்து இன்வேலிட்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கேஸில் லின்னர் இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது ஒரு ப்ரொமோட்டர்ன்றவங்க வந்து பர்சனலாக வந்து லைபிள் ஆவாங்க. என்ன விஷயத்துக்கு அப்படின்னா, இன்கார்பரேட் கான்ட்ராக்ட் ஒரு இன்கார்பரேட் கான்ட்ராக்டில் தான் வந்து அவங்க லைபிள் ஆவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பேனர்ஸி இந்த கேஸில் சொல்லுவாங்கன்னா, அதே சேம் கண்டென்ட் தான். ப்ரொமோட்டர் எந்த ஒரு சீக்ரெட் ப்ராஃபிட்டும் மேக் பண்ணக்கூடாது. பண்ணார்னா வந்து அவர் வந்து லைபிள் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே கைஸ், இனிமேல் என்ன வரப்போகிற கிளாஸஸில் நெக்ஸ்ட் என்ன ப்ராஸ்பெக்டர்லாம் யார், டெபெஞ்சர்னால் யார் இதெல்லாம் பார்ப்போம். தேங்க்யூ.